ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்கினி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதை கேட்டுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்காக எலும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த நாளிலே சிலர் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகளாகலாம் அல்லது பல மாதங்களாகலாம். ஆனாலும் இருந்த நிலைமையிலேயே இருந்து கொண்டிருப்பாங்க. விசுவாசியாகவே இருப்பாங்க. பல ஆண்டுகள் ஆகியுமே விசுவாசிகளாகவே இருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மாற்றம் போடாது. கர்த்தருக்காக நாம் எதையாகிலும் செய்த ஆக வேண்டும். கர்த்தர் நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்திருக்கார். அந்த ரத்தத்தினால நம்முடைய வாழ்க்கையில் மீட்பு உண்டாக்கிறது, அந்த ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சியோனே எழும்பி பிரகாசி என்று எழுதியிருக்கபடி, சியோன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நாம் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். அநேகரை ஆண்டவருக்கு இந்த ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாக மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக, கர்த்தர் நம்மை ஆஸ்வதித்து வழி நடத்தும்படியாக இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கனமான ஊழியத்தை நான் செய்ய ஆயத்தமாகிறேன். எப்படி ஆகிலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது உண்மை குறித்து நான் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீ கொடுத்திருக்க இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நமக்கு நன்றி. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே சொல்கிறோம். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மென்மையாக எண்ணாதபடிக்கு மற்றவர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கட்டத்திலிருந்து விடுவிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண அனுசரிக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.